ஹாய் வணக்கம் வெல்கம் டு சஹாஜ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் இது அருமையான சைட் டிஷ்ஷுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைக்க தேவையான பொருள் என்னென்ன பார்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 15லேருந்து 20 பல் பூண்டு, 2லேருந்து 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தக்காளி குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும், அப்போ வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்போ வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம மசாலா ஐட்டம்ஸ் இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம ஸ்டார்டிங்லேயே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி ஊற்றின மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு குருமா வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போவே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.